சார் வணக்கம் சார். டெல்லியில் அமித்ஷாவுடன் டிடிவி தினகரன் சந்தித்ததாக கூறப்படும் நிலையில் அதிமுக பாஜக கூட்டணியில் அமமுக இடம்பெற வாய்ப்பு இருக்கிறதா சார்? அதற்கு இபிஎஸ் சம்மதம் தெரிவிப்பார்? அவங்களுடைய என்ன நினைக்கிறீங்க சார்? அதாவது இபிஎஸ் ஆரம்பத்திலிருந்து சொல்லிக் கொண்டிருப்பது அதிமுகவில் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் இடம்பெற முடியாது அப்படிங்கிறது தான். மற்றபடி என்டிஏல டிடிவி தினகரன் இடம்பெறக்கூடாதுன்னு அவர் எப்போதும் சொன்னதில்லை. ஆனால் என்டிஏவில் இடம்பெற மாட்டேன்னு சொல்லி தன்னிச்சைய அறிவிப்பு வெளியிட்டு என்டிஏ விட்டு வெளியில போனவர் டிடிவி தினகரன். டிடிவி தினகரனை என்டிஏ வெளியேற்றவில்லை. என்டிஏவிலிருந்து டிடிவி தினகரன் தான் வெளியேறினார். அதனால அவர் உள்ள வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டுன்னு தான் நினைக்கிறேன். அதிமுகவுக்குள்ள அவர் என்னைக்குமே உள்ள வர முடியாது. ஆனால் என்டிஏவுக்குள் ஒரு கட்சிங்கிற முறையில் அவர் உள்ளே வரலாம். சார், அப்போ பாஜக தரப்பில் சுமார் 50க்கும் மேற்பட்ட தொகுதிகள் கேட்கப்பட்டுள்ளதாக தகவல் வந்திருக்கு இல்லையா? அதற்கு அவங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. இப்ப எடப்பாடியார் வீட்டுக்கு பிஜேபி தலைவர்கள் போயிருக்காங்க. அது உங்களுக்கு தெரியும்ல? ஹலோ சார், இருக்கீங்களா சார்? கேக்குதா? கேக்குது சார், கேக்குது சார். இல்ல, இப்போ எடப்பாடியார் வீட்டுக்கு பிஜேபி தலைவர்கள் போயிருப்பதாக நாம கேள்விப்படுறோம். அது உங்களுக்கு தெரியும்ல? ஆமா சார், ஆமா சார். ஓகே, நீங்க அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதை விட்டுட்டு ஏதோ டிடிவி தினகரனை பத்தி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, அதனால கேட்டேன். சொல்லுங்க. இல்ல சார், அப்ப சொல்லுங்க சார், இந்த கூட்டணி குறித்து உங்களுடைய கணிப்புகள் என்ன சார்? இன்னைக்கு என்ன முக்கிய முடிவு எடுக்கப்படும் நினைக்கிறீங்க சார்? இன்னைக்கே உடனே எடுத்துட மாட்டாங்க. இப்பதான் தொகுதி பங்கீடு பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆல்ரெடி பிஜேபியும் ஏடிஎம்கே ஒரே கூட்டணியில் இருக்காங்க. அது ஏப்ரல் 12ஆம் தேதி டிக்ளேர் பண்ணியாச்சு. தொகுதி பங்கீடு பற்றி இப்ப பேசியிருக்காங்க. ஆல்ரெடி 7ஆம் தேதி கடந்த புதன்கிழமை நைட்டு அமித்ஷாவை எடப்பாடியார் சந்தித்து 1 மணி நேரத்துக்கும் மேலாக பேசியிருக்கிறார். அவர் பேசிட்டு திரும்பியதனுடைய பின்னணியில இப்ப இந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தொடங்கி இருக்கிறது. தொகுதி பங்கீட்டுல இப்போ நம்ம கேள்விப்படுறது என்னன்னா, மோர் தென் 50 சீட்ஸ் வரைக்கும் அமித்ஷா கேட்டதாக கேள்விப்படுறோம். ஏன்னா அது ஒரு இன் கேமரா மீட்டிங். அந்த மீட்டிங்ல பேசினது அமித்ஷாவும் எடப்பாடியார் மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. கூட ஒரு மொழிபெயர்ப்பாளர், அதுவும் அவரும் எடப்பாடியாருடைய ஒரு நெருங்கின உறவினர். சரி, இந்த 3 பேருக்கு தான் என்ன பேச்சுவார்த்தையில இடம்பெற்றதுங்கிறது தெரியும். மற்ற எல்லாம் யூகங்கள் தான். இருந்தாலும் பொதுவா கசியக்கூடிய இல்லாட்டி வெளியில வந்திருக்கிற தகவல் என்ன அப்படின்னா, ஒரு 50க்கும் மேற்பட்ட தொகுதிகளை அமித்ஷா கேட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அது எப்படின்னா, பிஜேபிக்கு மட்டும் இல்லாமல் மற்ற கட்சிகளுக்கும் சேர்த்து, அதாவது தமிழ் மாநில காங்கிரஸ், அதே போல டிடிவி தினகரன், ஓபிஎஸ், இது தவிர ரொம்ப முக்கியமான விஷயம் நான் கேள்விப்பட்டேன்னா, பெரியவர் ராமதாஸ் அவர்களுக்கும் சேர்த்து ஒரு 50 அரௌண்ட் 50 கான்ஸ்டிட்யூன்சிஸ் அமித்ஷா கேட்டதாக நான் கேள்விப்படுறேன். அதோட நாளைக்கு அரசுன்னு ஈவன் ஃபுல் மெஜாரிட்டியோட ஏடிஎம்கே ஆட்சியை பிடித்தாலும் அதுல பிஜேபி சேர்ந்த ஒரு 3 பேருக்காவது அமைச்சரவையில் பங்கு கொடுக்கணும். அதாவது அமைச்சர் 3 பிஜேபி காரங்களையாவது மினிஸ்டர் ஆக்கணும் அப்படிலாம் சொல்லி பேசினதாக நம்ம கேள்விப்படுறோம் உள்ளது. ஸோ அந்த டைரக்ஷன்ல இப்ப பேச்சுவார்த்தை நடக்கும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே கிட்டத்தட்ட அமித்ஷா எடப்பாடி லெவல்ல பல்வேறு விஷயங்கள் முடிஞ்சிருக்கும். இப்ப அதை களத்துல ப்ரொசீட் பண்ணிட்டு இருக்காங்க. மற்றபடி இந்த பேச்சுவார்த்தைக்கும் டிடிவி தினகரன் ஒரு பெரிய ஃபேக்டரே கிடையாது. அவரா தானே வெளியில போனார். அவர் வெளியில போகாம இருந்திருந்தா ஒரு மரியாதை இருந்திருக்கும். அவரா தான் திடீர்னு அவர் காட்டுப்பிள்ளையார் கோயில வச்சு நைட்டா நான் என்டிஏல இருந்து வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டு அவர் தான் வெளியில போனாரு. யாரும் இப்ப அவரை வெத்தலை வாக்கு வச்சு அழைக்கல. பட் வரலாம், அவ்வளவுதான். பாப்போம் சார், என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்து இருந்து பாப்போம் சார். நீங்க இணைப்புல உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ண ரொம்ப நன்றி சார்.